16,000 கோடி ரூபாய் மதிப்பில் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் 16,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஆண்டிற்கு 1.50 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்யும் வகையில் தூத்துக்குடியில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதற்கட்ட கார் உற்பத்திக்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் VF6, VF7 வகை கார்கள் விற்பனைக்கு தயாராகியுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வைத்தார். பின்னர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட முதல் காரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையெழுத்திட்டார். இந்த நிலையில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, கனிமொழி MP, வின்ஸ்டார் கார் நிறுவன நிர்வாகிகள், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தெற்காசியாவின் மிகப்பெரிய குழுமங்களில் ஒன்றான வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலை அடிக்கல் நாட்டப்பட்டு 17 மாதங்களில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் உற்பத்தியாகும் வாகனங்களில் 40% தமிழகத்தில் உற்பத்தியாவதால் வாகன உற்பத்தியில் தலைநகரம் தமிழ்நாடுதான் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த தொழிற்சாலை மூலம் தூத்துக்குடி மற்றும் அண்டை மாவட்டங்களை சேர்ந்த 90% மக்கள் வேலை வாய்ப்பு பெறுவார்கள் எனவும் கூறியுள்ளார். தூத்துக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலையும் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி வாய்ப்புகள் பெருகும். சென்னை, காஞ்சிபுரம், கோவை, ஓசூர் ஆகியவற்றை தொடர்ந்து வளர்ந்து வர மோட்டார் வாகன தொழிற்கூடமா தூத்துக்குடி உருவெடுத்து வருது. இப்படித்தான் ஒவ்வொரு மண்டலமா பார்த்து பார்த்து வளர்த்தெடுக்கிறோம். இந்தியாவுடைய 2வது முழு மின்வாகன உற்பத்தி திட்டம் என்ற வகையில் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் டாடா JLR நிறுவனத்தோட மின்வாகன உற்பத்திக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அடிக்கல் நாட்டினேன். இதன் மூலம் தமிழ்நாடு தான் மின்வாகனங்களின் தலைநகரம்னு உலகத்துக்கு நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். இப்போவே ஹுண்டாய், நிசான், டாடா மோட்டார்ஸ், BMW, BYD, ஓலா, ஏத்தர், TVS, ஆம்பியர் போன்ற முன்னணி நிறுவனங்கள் தங்களுடைய மின்வாகன உற்பத்தியை தொடங்கிட்டாங்க. இன்னும் பல பாரம்பரிய கார் நிறுவனங்களும் மின்சார வாகனங்களின் பாதையை தேர்ந்தெடுக்க போறாங்க. தமிழ்நாட்டுக்கு மின்சார வாகனங்களை கொண்டு வர்ற இந்த சவாலான பயணத்தில் நீங்க எல்லோரும் எங்க கூட இருக்கீங்க என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் வின் குழுமத்தினரை உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய வெண்குழுமம் வாகனத்துறையில் மட்டும் இல்லாமல் கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், நுகர்வோர் பொருட்கள் உள்ளிட்ட பல துறைகளில் கோலோச்சக்கூடிய குழுமம். உங்களுடைய வருங்கால முதலீடுகளை எல்லாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மேற்கொள்ளணும்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இந்த நேரத்தை உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன்.